சில கதைகள் நான் உங்களுக்கு சொல்கிறது மூலமாக ஆழமான கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஸ்டோரி. அதுவும் புளியம்பழம் மூலமாக நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு கிருஷ்ணதேவராயரோட பிறந்த நாள். அரசரோட பிறந்த நாள்னா சும்மாவா? ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அரசரை பார்க்க வந்து பரிசுகளையும் கொடுத்தாங்க. அரசவையில் இருக்கிற மந்திரிகள் எல்லாரும் அரசருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பரிசுகளையும் கொடுத்தாங்க. தெனாலிராமன் ஒரு பெரிய பொட்டலத்தை கையில் வச்சிருந்தாரு. கூட இருந்த எல்லாருக்கும் அப்படி தெனாலிராமன் என்ன பரிசு கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்க ஆசையாக காத்துட்டு இருந்தாங்க. அரசே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், தங்களுக்கு என்னோட பிறந்த நாள் பரிசுன்னு கையில் இருந்த பொட்டலத்தை எடுத்து கொடுக்குறாரு. எல்லாரையும் போல அரசருக்கும் அதில் என்ன இருக்கணும் பார்க்கணும்னு ஆசை. பொட்டலத்தை திறந்தா அதுலேருந்து துணிகளாக வந்துட்டு இருந்தது. கடைசியாக ஒரு சின்ன டப்பா இருந்தது. அதில் ஒரு புளியம்பழம் இருந்தது. அரசருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன தெனாலிராமா, எனக்கு புளியம்பழம்தான் பிறந்தநாள் பரிசான்னு கேட்க, அதற்கு தெனாலிராமன், அரசே, இந்த புளியம்பழத்தோட மகிமை தெரியுமா உங்களுக்கு? எப்பவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒட்டாமலும் உரசாமலும் இருக்கணும். அதே போல் நம்மளோட குடிமக்கள் கிட்ட இந்த கனியோட சுவை மாதிரி இனிமையாக இருக்கணும்னு தெனாலிராமன் சொல்ல, சுற்றி இருக்கும் அத்தனை பேருக்கும் இதை கேட்டு புளியம்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க.